ரைட் கவனிங்க. இன்றைக்கு நாங்கள் மாற்றீடு குவிசஸ் 20ல் பென்சீனோட தொடர்புப்பட்ட மாற்றீடுகள், அதாவது பென்சீனில் நடந்த பிரதியீடுகளில் எப்படி இன்னொரு பென்சீனோட தொடர்புப்பட்ட ஒரு சேர்வையாக மாற்றுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். முதல்ல தாக்கிய விளைவை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து பென்சீன், இது வந்து பென்சீன். இந்த பென்சீனில், அதாவது ஒரு நைட்ரோ பென்சீனுக்கு மெட்டாதானத்தில் ஒரு NO2 பிரதியிடப்பட்டது. இது ஒரு புரோமோ பென்சீன். இந்த புரோமோ பென்சீன் இந்த இடத்துல பென்சீனாக மாறிக்குது. புரோமோ பென்சீன் பென்சீனாக மாறிக்குது. இந்த இடத்துல ஒரு குளோரோபென்சீன் இருக்குது. குளோரோபென்சீன். இந்த குளோரோபென்சீன் இந்த இடத்துல பென்சீன் தான் வந்திக்குது. ஆனால் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சமதானியான தூத்தேரியம் வந்து இங்கே பிரதியிடப்பட்டி. சரியா? இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு குளோரின் புரோமின் இணைஞ்சிக்குது. ஆனால் இந்த குளோரின் சார்பாக புரோமின் பராதானத்திலையும் அல்லது புரோமின் சார்பாக குளோரின் பராதானத்திலையும் இணைஞ்சிக்குது. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு இடத்துல டி பிரதியிடப்பட்டிக்குது. ஸோ இதில் உங்களுக்கு விளங்கணும் D2O, அதாவது டி வந்திக்கிற இடம்டா அன்றைக்கில் ஹைட்ரஜன் நீக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? அதாவது ஹைட்ரஜன் சமதானியான தூத்தேரியம் அன்றைக்கில் பிரதியிடப்பட்டி. இந்த இடத்துல இருக்கிறது எனிலீன். இந்த எனிலீன் வந்து சயனோபென்சீனாக மாறிக்குது. சயனோபென்சீன். இந்த எனிலீன் சயனோபென்சீனாக மாறிக்குது. சரியா? ரைட். இப்போ நாங்கள் மாற்றீடுகளை செஞ்சுட்டு போவோம். இப்போ முதலாவது மாற்றீடில் ஐடியாவை எடுங்க. இந்த இடத்துல இந்த நைட்ரஜன், அதாவது இந்த NO2, இந்த NO2வும் மெட்டாதானத்தில் சந்திக்குது. ஸோ முதலாவது ஒரு NO2 இணைந்து இருக்கணும். இந்த NO2ன்னு சொல்கிறது ஒரு மெட்டா வழிகாட்டி. இதுக்கு NO2 ஏறுற சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் முதலாம் பிரதியீடு மெட்டா வழிகாட்டி ஆகிக்கிறதுனால ரெண்டாம் பிரதியீடும் மெட்டாதானத்தில் தான் ஏறப்போகுது. ஸோ நாங்கள் முதலாவது பென்சீனுக்கு NO2 ஏற்றிக்கொள்வோம். அதுக்காக செறிந்த HNO3, செறிந்த H2SO4 வெப்பத்தை யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரெண்டாவதும் NO2 சார்பாக மெட்டாதானத்தில் இன்னொரு NO2 எரிக்குது. அதுலேயும் NO2 ஏற்றத்துக்கான சோதனை பொருளை நீங்கள் போட்டுக்கோங்க. செறிந்த HNO3, செறிந்த HNO3, செறிந்த H2SO4 வெப்பம். சரியா? இதுதான் எங்கட முதலாவது மாற்றீடு. ரெண்டாவது மாற்றீடு பாருங்க. இந்த இடத்துல ஒரு புரோமோ பென்சீன் வந்துக்குது. இந்த புரோமோ பென்சீனாக மாறிக்குது. ஸோ புரோமோ பென்சீனாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப் இது மாற்றீட்டில் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப். ஒரு பென்சீனில் MgBr தொகுதி இணைஞ்சிக்கிற இடத்துல, பென்சீனில் MgBr இணைந்திருக்கிற இடத்துல H+H2O யூஸ் பண்ணுற டைமில் அல்லது H2O யூஸ் பண்ணுற டைமில் இந்த MgBr இந்த இடத்துல ஹைட்ரஜனால் பிரதியிடப்படும். அதாவது பென்சீன் தான் இருப்பது. எங்களுக்கு தெரியும் பென்சீனில் எல்லா இடமும் ஹைட்ரஜன் இருக்குது. அதை நாங்கள் காட்டுறது இல்லை. சரியா? இப்படி தான் நீங்கள் படிச்சுப்பீங்க. சரியா? அதை நாங்கள் காட்டுறது இல்லை இந்த பென்சீனில் இந்த ரவுண்ட் போட்டு. சரியா? ரைட். இப்போ இந்த புரோமோ பென்சீனை MgBr மாற்றணும். அதுக்கு நாங்கள் மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணிக்கிறோம். மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, தாங்க ரெண்டாவது மாற்றி. இதை கொஞ்சம் கவனமாக விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்தது தானே, அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட்ரஜன் சமதானியான டி வந்திக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டெப் வரப்போகுது. இந்த இடத்துல MgCl வந்திக்குது. இந்த MgClஐ மாற்ற போகிறோம். இதுக்கு நாங்கள் D2O யூஸ் பண்ணலாம் அல்லது D+D2Oவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சமதானியான தூத்தேரியத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வளம மாதிரி மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணிக்கும். விளங்குத ஐடியாஸ்? சரி, இதுதான் இந்த ஐடியா ஒரு முக்கியமான ஐடியா. இதை நீங்கள் விளங்கிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு புரோமின் எஞ்சிக்குது, இங்கே ஒரு குளோரின் எஞ்சிக்குது. ஸோ இது அலசன்கள் தான் இணைஞ்சிக்குது. ஸோ இடைநிலை விளைபொருளாக இவ்வாறு வந்திருக்கணும் MgBr, இந்த இடத்துல MgCl. அப்போ நாங்கள் இந்த MgBr இங்கே MgCl இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் டி பிரதியிடப்படணும். அதுக்காக நாங்கள் D+D2O அல்லது D2O நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இந்த இடத்துல மெக்னீசியம் ரெண்டில் பிரதியிடப்பட்டிக்குது. ஸோ மெக்னீசியம் உலர் ஈதரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அதாவது க்ரீன் ஆட்டாக மாற்றுறதுக்காக. சரியா? ரைட். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல ஒரு என்லைன் இருக்குது. இந்த NH2 தொகுதியை CN தொகுதியாக மாற்றணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடியா, ஒரு N2+Cl- இருக்குது. இந்த N2+Cl- நாங்கள் CuCN யூஸ் பண்ணுற டைமில் இந்த இடத்துல CN பிரதியிடப்படும். இந்த என்லைனை இந்த பென்சீன் டயோசோனியம் உப்பாக, இதை நாங்கள் சொல்லுவோம் பென்சீன் டைஎசோனியம் சோல்ட். இந்த பென்சீன் டயோசோனியம் உப்பாக மாற்றுறதுக்காக நாங்கள் NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 பகைசி யூஸ் பண்ணும். இந்த வெப்பநிலை கட்டாயம்.
சரியா? இது எங்கட 20வது மாற்றீடு குவிசஸ்ல உள்ள 5 ஐடியா. இந்த 5 ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த ஐடியாஸை உள்ளடக்கியாக தான் உங்களோட கேள்விகள் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த கேள்விகளை எழுதி வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் சுயமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களோட மாற்றீடு கேள்விக்கான மார்க்ஸை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க.